நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, மீண்டும் வந்த விவசாயி அண்ணன் சீமானே சின்னமாக வந்த அதிசயம், சீமானின் கடும் உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி, அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, நான் எதை பேசுறேன் அப்படிங்கறத உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், பல உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கும். மீண்டும் வந்த விவசாயி அண்ணன் சீமானின் முகமே விவசாயி சின்னமாக கிடைத்த ஒரு அதிசயம், அதுதான் இப்ப நடந்திருக்கு. இன்று தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது கடந்த 2024 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி 8.2% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அதனால நாம் தமிழ் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாறினது. ஆனா பாத்தீங்கன்னா கடந்த இடைத்தேர்தல் வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி மைக் சின்னத்தை தான் போட்டிட்டாங்க. ஒரு நிரந்தர சின்னம் அப்படிங்கிறது வரல. கடந்த பழைய சின்னமே வரும், ஒதுக்கீடு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா திட்டமிட்டு ஒதுக்காம இருந்தாங்க. ஆனா அதே சமயத்தில் அண்ணன் சீமான் அவர்களுடைய தொடர் முயற்சி காரணமாக ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு மீண்டும் சீமானே சின்னமாக இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இது கேட்கும் போது நமது கட்சி உறவுகள் பல பேருக்கு மிக்க ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. இன்னைக்கு நிறைய உறவுகள் இதை வந்த உடனே தங்களுடைய பகுதியில, தங்களுடைய ஸ்டேட்டஸ்ல இதை வைத்து பரப்பிட்டு இருக்காங்க. இது பல பேரும் அனுபவிச்சு இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. நானும் ஒரு விவசாயி தானே, நானும் இதை ரொம்ப மகிழ்ச்சியோட, ரொம்ப நெகிழ்ச்சியோட நான் கொண்டாடிட்டு இருக்கேன். ஏன்னா அடிப்படையில் நானும் ஒரு விவசாயி, அந்த விவசாயினா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அந்த உணர்வு எனக்கு தெரியும். இப்படி நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் சீமானே சின்னமாக கிடைச்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். இது ஒரு என்ன எப்படி சொல்றதுங்கிற மாதிரி வார்த்தை வரல, அந்த அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எப்படி நம்மளுக்கு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு நிரந்தர சின்னம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம நேர்த்தது போலவே விவசாய சின்னம், அது மட்டும் இல்லாம அண்ணன் சீமான் முகமே சின்னமாக நம்ம கிடைச்சிருக்கு. இனிமே நம்ம ஆட்டத்தை தொடங்குவோமா? இது நமது நாம் தமிழ் கட்சி தம்பி தங்கைகளுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுத்திருக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா எது சின்னம், என்ன சின்னம் கொடுப்பாங்க, எது நிரந்தர சின்னம் அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி இருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா தங்களுடைய செயல்பாடுகள்ல, கலப்பணிகள்ல ஒரு தொய்வு நிலை அப்படிங்கிறது இருந்தது. எனக்குள்ளேயும் கூட அது இருந்தது. ஏன்னா சின்னமே என்னன்னு தெரியாம எப்பறமா செயல்படுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தொய்வு நிலை இருந்தது. ஆனா இப்ப சின்னம் என்ன அப்படிங்கிறது நமக்கு உறுதியா தெரிஞ்சிருச்சு. அதனால இனிமே நம்மளது ஆட்டம், நம்மளது கலப்பணி அப்படிங்கிறது ரொம்ப வேகமா, வீரியமா இருக்கும். நானும் இனிமே வீரியமா செயல்பட போறேன். அதே சமயத்துல இந்த காணொலி பெறக்கூடிய நமது கட்சி உறவுகள் நாம எல்லாருமே வீரியமா களத்துல செயல்படுவோம். நிச்சயம் 2026 நம்ம வென்று காட்டுவோம். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி கொண்டு செல்வோம். சரி நண்பர்களே, இனி வரும் நாட்களில் புத்துணர்வோடு நமது காணொலிகள் வரும். ஆக்கப்பூர்வமா எப்படி செயல்படணும், நாம் தமிழ்ச்சியுடைய வளர்ச்சிக்கு, வெற்றிக்கு என்னெல்லாம் செய்யணும், அதுக்கான திட்டங்கள் என்ன, வியூங்களை என்னவே நான் உங்களோட பயந்துக்க போறேன். நானும் செயல்பட போறேன், அதையும் உங்களோட பயந்துக்க போறேன். இனி நமது ஆட்டம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். இந்த திராவிட கட்சிகளை ஒழித்து விட்டு தமிழ் தேசியத்தை மலர செய்வதுதான் நமது இலக்காக இருக்க வேண்டும். அதனால இதை நோக்கி நம்ம முன்னேறுவோம். சரி நண்பர்களே, இந்த மாலை வேளையில இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலியை மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.